ஒரு சமயம் பாருங்க, வியாதி படுக்கையில ஆஸ்பத்திரியில கஷ்டப்படுகிற ஒரு மகளுக்காக ஜெபிக்கிறதற்கு பெற்றோர் கூப்பிட்டு இருந்தாங்க. சரின்னு நான் போயிருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தா கணவன் மனைவிக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஆபத்தான நிலைமையில குழந்தை இருக்குது. ஆஸ்பத்திரியில கைவிடப்பட்ட நிலைமை கொண்டு போகன்றாங்க. இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. நான் கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னா? கணவர் சொல்றாரு, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, ஆபத்தான சூழ்நிலை. எனக்கு ஜெபம் பண்ற ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துக்கு கொண்டு போவோம், அவர்கிட்ட கொண்டு போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது, எனக்கு ஜெபம் பண்ற ஒரு அம்மாவை தெரியும், அந்த அம்மாவிட்ட கொண்டு போனா சரியார், அங்கதான் கொண்டு போகணும். கணவர் சொல்றாரு, இல்ல நான் சொல்ற இடத்துக்கு தான் கொண்டு போகணும். மனைவி சொல்றாங்க, இல்ல நான் சொல்ற இடத்துக்கு தான் கொண்டு போகணும் அப்படின்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே முகெல்லாம் மாறுது, வித்தியாசமா நடக்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இந்த 2 பேருமே இந்த ஆபத்தான சூழ்நிலையில தன் குழந்தையை காப்பாத்துறதுக்கு எங்க கொண்டு போலாம், யார்கிட்ட கொண்டு போலான்னு வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நான் பக்கத்துல பார்க்கும்போது என் மனசுல தோணுது, இயேசு பக்கத்துல நின்று கொண்டு இவங்க இந்த ஆபத்துல என்ன நோக்கி கூப்பிடுவாங்களா, நான் உதவி செய்யலான்னு காத்திருக்கிறார். இவங்க இயேசுவை மறந்துட்டாங்க. ஆபத்து காலத்துல உதவி செய்கிற ஆண்டவரை மறந்துட்டாங்க. எங்கோ தூரமா இருக்கிற ஒரு ஊழியக்காரியை தேடி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படிதானே தப்பு பண்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய ஆபத்து காலத்துல நான் தான் பக்கத்துல இருக்கேன், என்ன நோக்கி கூப்பிடு. ஆபீஸ்ல ஆகட்டும், நீ ஒரு தெருவில் ஆகட்டும், அல்லது ஒரு வீட்டுக்குள்ள ஆகட்டும், நீ எங்க இருக்கிறையோ அங்க நான் உன் பக்கத்துல இருக்கிறேனே, உன் கூட இருக்கிறேனே, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். பேதுரு கடலின் மேல நடந்து வரும்போது அவரு ராத்திரி நேரம், எங்கும் இருள், நடுக்கடல், அப்படி அமிழ்ந்து போனார். அமிழ்ந்து போன உடனே ஐயோ அம்மா நான் சாக போறேன் அப்படி சொன்னாரா? ஆண்டவரே ரட்சியும், லார்ட் சேவ் மீ அப்படி கூப்பிட்ட உடனே இயேசு டக்குன்னு கரம் நீட்டி தூக்கிட்டார். அதான் எதிர்பார்க்கிறார். நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறியா மகனே, மகளே, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, வெளியே வர முடியுமா, நீ கலங்குறியா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உதவி செய்வேன். இவ்வளவு அற்புதமா நமக்கு சமீபமா இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது எங்கோ இருக்கிற மனுஷனை தேடிக்கொண்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர் சொல்றபடி கேட்கிறீங்களா? இன்னைக்கு கூப்பிடுறீங்களா? இப்போ கூப்பிடுறீங்களா ஆண்டவரை நோக்கி? ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க. அப்படியே உங்களுடைய வலது கரத்தை வைத்து, இயேசுவே இந்த ஆபத்தான சூழ்நிலையில என்னை காப்பாற்றுங்க, விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.